வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். புலமை பரிசில் பரீட்சையில் முதலிடம் பெற்ற யாழ்ப்பாணம். மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை சிஐடியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை. மன்னாரில் கைப்பற்றப்பட்டு பல கோடி பெறுமதியான கஞ்சா, சந்தேக நபர் தப்பியோட்டம். கைது செய்யப்படுவாரா சஜித்? லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு. இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இன்று தொழிற்சங்க போராட்டத்தில். தொடர்வது விரிவான செய்திகள். 2025 ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி தமிழ் மொழியில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் 194 என்ற அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி லக்ஸையன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலமாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் சிங்கள மொழி மூலம் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளதோடு அந்த மாணவர் 198 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 10 நாடு முழுவதும் 2787 மையங்களில் நடைபெற்றதுடன் மொத்தம் 307,951 பரீட்சாதிகள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தற்போது வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்றப்புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்காக புதிய சட்டம் மூலம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த வீட்டை குற்றப்புலனாய்வுத் துறையிடம் புதிய வசதிகளுடன் கூடிய பணியிடமாக ஒப்படைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியங்களை தவிர அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் உட்பட மற்ற அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும். இதன்படி மஹிந்த ராஜபக்சே தற்போது வசித்து வரும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வசித்து வந்தார். அதற்கு முன்னர் பல அமைச்சர்கள் அங்கு வசித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் முருங்கன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நறுவிலிக்குளம் கடற்கரை பகுதியிலிருந்து பல கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு தொகுதி கேரள கஞ்சா பொதிகள் இன்றைய தினம் புதன்கிழமை காலை மீட்கப்பட்டு முருங்கன் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மன்னார் காவல்துறை விசேட பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் முருங்கன் காவல்துறையினர் மற்றும் கடற்படையினருடன் இணைந்து மன்னார் நானாட்டன் பிரதேச வீதி நறுவிலிக்குளம் கடற்கரை பகுதியில் இன்று திங்கட்கிழமை காலை விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 25 மூட்டைகளில் பொதி செய்யப்பட்ட 398 சிறிய பொதிகளை கொண்ட கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட கேரள கஞ்சா 906 கிலோகிராம் எடை கொண்டது எனவும் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவேளை மன்னார் வவுனியா பிரதி காவல்துறை மா அதிபர் சாமந்த விஜயசேகர முருங்கன் காவல் நிலையத்துக்கு இன்று புதன்கிழமை காலை விஜயம் செய்து மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகளை பார்வையிட்டதோடு காவல்துறையினர் மற்றும் கடற்படையினருடன் கலந்துரையாடியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச லஞ்சம் அல்லது ஊழல் குறித்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அழைப்பாணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடைபெற்று வரும் விசாரணையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. ஆதாரங்களின்படி ஐக்கிய தேசிய கட்சியின் சரிகொத்த தலைமையகத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அரசு நிதி பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. இதேவேளை அரசு ஊழியர்கள் குழு ஒன்றை தனது மனைவிக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியமர்த்திய குற்றச்சாட்டில் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக அண்மையில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2015 ஆண்டு அமைச்சராக இருந்த காலத்தில் சஜித் பிரேமதாச இந்த மோசடியை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இன்று சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு மற்றும் ஊழியர்களின் பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்டது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை, கொடுப்பனவு, பதவி உயர்வு வழங்கப்படாமை உட்பட 16 கோரிக்கைகளை முன்வைத்து அதன் ஊழியர்கள் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.